இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாவுக்கு தெரிஞ்ச சிவகுமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் அங்க பார்த்து உடனே குழந்தை பிறந்திருக்கான். அங்க போலாம். இது நமக்கு தெரியாத ஹாஸ்பிட்டல் ஆச்சே, அங்க போனா சிக்கல் ஆயிடுமே. அம்மா, துளசியும் ஏதோ பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அங்க ஏண்டி நான் சொல்ற இடத்துக்கு வருவியா இல்ல அவங்க சொன்ன இடத்துக்கு போவியா? தீபா, அம்மாவை விட நமக்கு நல்லது பண்றதுக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா? நாம எல்லாரும் ஒன்னா அத்தை சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். மாமா, நாங்க என்ன திருவிழாக்கா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? அதெல்லாம் யாரும் வேணாம். நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க. மீனா, நீ வா, போலாம். அம்மா, கேசவனையும் கூட்டிட்டு போலாமா? எங்க அவரு? பக்கத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே வீட்லயே இருப்பாரு. அதுதான் பொறப்புலயே இல்லையே. அவர் எங்க இருக்காரோ அவரை வர வச்சு சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு போறதுக்குள்ள கொடுத்த அப்பாயின்மெண்ட் டைமே முடிஞ்சு போயிடும். நீ வா, முதல்ல நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா. சரி, வரேன் துளசி. வா மீனா. வாங்க. மேடம், சாரி. எதுக்கு? இல்லை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை டாக்டர்கிட்ட பேசி வச்சிங்க. எங்கள் அம்மா பாருங்க, பொசுக்குன்னு ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு போகிறாங்க. ஏங்க அவங்க சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் சாரியா? நான் விசாரிச்சதை விட அதிகமா அத்தை விசாரிச்சிருப்பாங்க. என்னை விட அவங்க பொண்ணு மேல அவங்களுக்கு அக்கறை அதிகம். அதனால இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட தேவையில்ல. எல்லாம் நல்லபடியா நடந்தாலே போதும். என்ன பாக்குறீங்க? இதாங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்கள் மட்டும் அப்படி அடிச்சு தூக்கி தனியாக துண்ட மேலே அப்படி நிற்கிறீங்க பாருங்களேன். சரி சரி, இருங்க. இதுக்கு நல்ல ஒரு வார்த்தை, தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு. நான் சொல்றது இது பெருந்தன்மை. உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை இருக்கு பாருங்க. ஐயோப்பா. இதே மாதிரி எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லா மருமகளுக்கும் பெருந்தன்மை வந்துச்சுன்னா குடும்பமே சூப்பர் ஆயிடுங்க. but there should be a balance. புரியல. அதாவது பெருந்தன்மையா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ, எந்தெந்த இடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து போகணும், எந்தெந்த இடத்துல எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு ஒரு வரையறை இருக்கு. அளவுக்கு அதிகமா விட்டு கொடுத்து போகவும் கூடாது, அளவுக்கு அதிகமா எதிர்த்து நிக்கவும் கூடாது. எல்லாரையும் புரிஞ்சு நடந்துகிட்டாலே குடும்பம் நல்லா இருக்கும். இது அப்படியே ஆட்டோக்கு பின்னாடி நம்ம எழுதலாம். ரொம்ப லென்த்தா இருக்குது. லாரிக்கு பின்னாடி வேணா எழுதிருவோம். நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்ல, ஆட்டோல எழுதிடுறாங்க.